இங்க பாருங்க எவ்வளோ அழகான இடம்னு. பார்க்கறதுக்கு ஏதோ நம்மளுடைய கம்ப்யூட்டர் வால்பேப்பர் மாதிரியும், ஏதோ ஒரு டிராயிங் மாதிரியும் தானே இருக்குது இந்த இடம். ஆனா உண்மையில ஒரு பிரபலமான சுற்றுலா தலம்ங்க இந்த இடம். இந்த இடம் பார்க்கறதுக்கு பார்த்தீங்கன்னா, இவ்வளோ அழகாகவும், பாதுகாக்கப்படக்கூடிய சுற்றுலா தலமாகவும் தெரியறதுக்கு பார்த்தீங்கன்னா, ஒரு முக்கிய காரணம் இருக்கு. இந்த தனித்துவமான சுற்றுலா தலத்த பாதுகாக்கும் பொருட்டு, தினசரி பார்த்தீங்கன்னா, விண்ணப்பம் செய்யக்கூடிய ஆயிரக்கணக்கான மக்கள்ல ரொம்பவே முறையாக குலுக்கல் முறையில ஒரு நாளைக்கு 64 பேர் மட்டுமே இந்த இடத்துக்குள்ள அனுமதிக்கப்படுவாங்களாம். நீங்க எத்தனை முறை விண்ணப்பிச்சாலும் கூட உங்களுக்கான வெற்றி வாய்ப்பு அப்படிங்கிறது வெறும் 4லிருந்து 8% மட்டும்தாங்க. அப்படி என்னதான் இருக்குது இந்த இடத்துல? அப்படி என்ன ஸ்பெஷாலிட்டி இந்த இடத்துக்குள்ள இருக்கு அப்படிங்கிறத இந்த வீடியோல ஃபுல்லா பார்க்கலாம் வாங்க. வேவ் யுஎஸ்ஏ அப்படின்னு சொல்லிட்டு அமெரிக்காவுடைய அரிசோனா, உட்டா எல்லையில இருக்கக்கூடிய கொயோட் பட்ஸின் சரிவுகள்ல காணப்படக்கூடிய புவியியல் அதிசயம் தாங்க இந்த இடம். இது ஜுராசிக் காலத்தை சேர்ந்தது அப்படின்னு நம்பப்படுது. அந்த காலகட்டத்துல அந்த காற்று பார்த்தீங்கன்னா, மணல் குன்றுகளா இருந்த பாலைவன குன்றுகள சரிச்சு, அப்படியே தள்ளிட்டு வந்து நீரோட்டம் இருக்கக்கூடிய ஒரு பகுதிக்கு கொண்டு வந்து, மேக்னீசியம் மற்றும் இரும்பு போன்ற ரசாயனங்களோட ஒரு மாதிரி டெபாசிட் கெமிக்கல் ரியாக்ஷன் பண்ணி, அதனுடைய விளைவாக இந்த மாதிரியான வண்ண பட்டைகள் உருவாகுச்சு அப்படின்னு சொல்லப்படுது. சிவப்பு, இளஞ்சிவப்பு, ஆரஞ்சு, மஞ்சள், வெள்ளை மற்றும் பச்சை வரையிலான மணற்கற்கள் வழியா சுழலக்கூடிய வண்ண பட்டைகள நம்ம வந்துட்டு இந்த இடத்துல பார்க்க முடியும் அப்படின்னு சொல்றாங்க. மில்லியன் கணக்கான ஆண்டுகள்ல காற்று மற்றும் நீர் அரிப்பு மூலமா இந்த மாதிரியான ஒரு தனித்துவமான அலைகள் போன்ற வடிவங்கள் உருவாக்கப்பட்டுச்சாங்க. இது ஒரு புவியியல் அதிசயமாகவே பார்க்கப்பட்டு வருது. ஸோ தி வேவ் அதன் மயக்கக்கூடிய அலை போன்ற வடிவங்கள் அந்த துடிப்பான சிவப்பு, ஆரஞ்சு மற்றும் மஞ்சள் நிறங்களுக்கு புகழ் பெற்றதாங்க. இந்த வடிவங்கள் மில்லியன் கணக்கான ஆண்டுகளா கடினமான பாறைகளாக மாறி காற்று மற்றும் நீரினால் அரிக்கப்பட்டு ரொம்பவே சாஃப்டா பாயும் கோடுகள் மாதிரி உருவாகி இருக்காம். அந்த பண்டைய கால மணல் திட்டுகளால் ஆனதுதான் இந்த ஃபேமஸான இடம். வெறும் காற்று, அந்த காற்றினால உருவான மணல் குன்றுகளுடைய சரிவுகளால ஆன இடம் தானே இது. அதனால ரொம்பவே மென்மையாகத்தானே இருக்கும். அதனால பார்த்தீங்கன்னா ரொம்பவே இதை பாதுகாப்பா பார்த்துக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு நாளைக்கு ஒரு 64 பேரை மட்டுமே உள்ள அனுமதிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கு பர்மிஷன் கொடுக்குறாங்க. அதனுடைய நுட்பமான சூழலை பாதுகாக்க அலைக்கான அணுகல் ரொம்பவே நீங்க மென்மையா அந்த இடத்துல நடந்து போகணும், மென்மையா தான் அந்த இடத்துல வந்து நீங்க இருந்துக்கணும் அப்படின்னு அறிவுரையும் கூறுவாங்களாம். இதுக்குள்ள போனதுக்கு அப்புறமா பார்த்தீங்கன்னா, சுமார் 6 மைல் தூரம் உங்களால சுற்றுப்பயணம் மேற்கொள்ள முடியுமா இந்த இடத்துக்குள்ள. ஏன் அப்படின்னா, பாதை சரியாக இருக்காதாம் அந்த அளவுக்கு. ஸோ அதுக்குள்ள நீங்க கொஞ்சம் சாகச பயணம் செய்யற மாதிரி உணர்வீங்களாம். கொஞ்சம் தூரம் அதிகமாவே நடக்கிற மாதிரி இருக்குமா. ஸோ இது கண்டிப்பா பார்த்தே ஆகணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இதற்கு முன்பதிவு செஞ்சுட்டு தான் போவாங்களாம். இந்த பகுதி தீவிர வெப்பநிலையை கொண்டிருக்குமா. கோடையில அதிகபட்சமா 100 டிகிரி ஃபாரன்ஹீட், அதாவது 38 டிகிரி செல்சியஸ் அதிகமா இருக்குமா. மலையேறுபவர்கள் ஏராளமான பேர் பார்த்தீங்கன்னா, தண்ணீர், சூரிய பாதுகாப்பு, சரியான கியர் இது எல்லாத்தையும் வச்சுக்கிட்டு நல்லா தயாராகிட்டு தான் இந்த இடத்துக்கு போவாங்களாம். இந்த இயற்கை அதிசயத்தை பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்துட்டு இதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா இன்ன வரைக்கும் பாருங்க, அன்பார்ச்சுனேட்லி அவங்களுடைய பேர் குழுக்கள்ல வரவே இல்லையா. இதற்காக இன்னும் பல ஆண்டுகள் காத்துட்டு இருக்கிறவங்க ஏராளம் பேர் இருக்காங்க. அப்படி குழுக்கள் முறையில தேர்ந்தெடுக்கப்பட்டு உள்ள போயிட்டு வந்தவங்களும் பாத்தீங்கன்னா திரும்பவும் இதுக்குள்ள போகணும்னு ஆசையா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு முன்பதிவுகள் செஞ்சுட்டு இருக்காங்க. இங்க எஸ்பெஷலா பாத்தீங்கன்னா சன்ரைஸ் அண்ட் சன்செட்ல வந்துட்டு இங்க பயங்கரமா இருக்குமா இந்த இடத்துக்குள்ள. அங்க நீங்க வந்துட்டு ஒரு சினிமாட்டிக்கான ஒரு ஃபீலை வந்துட்டு கண்டிப்பா ஃபீல் பண்ணுவீங்களா. அவ்வளோ நல்லா இருக்கும். படங்கள்ல கூட நம்ம அந்த மாதிரியான காட்சிகளை பார்க்க முடியாது. நம்மள பிரமிக்க வைக்கக்கூடிய அந்த காட்சிகளை ஒரு தடவையாவது வாழ்நாள்ல பார்த்துடணும்டா அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்கிற மக்கள் ஏராளம் பேர். இன்னைக்கும் பாத்தீங்கன்னா தி வேவ் அப்படிங்கிற இடத்த பார்க்கறதுக்கு கோடிக்கணக்கான மக்கள் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அப்படி என்னடா இடம் அப்படின்னு நினைச்சீங்கன்னா உடனே அதுக்கு அமெரிக்காவுக்கு ஒரு ட்ரிப் அடிங்க. அங்க போய் தெரிஞ்சுக்குவீங்க இது எவ்வளோ அழகான பிளேஸ் அப்படின்னு. சோமோர் பார்த்தீங்கன்னா இந்த பகுதியில் ஆயிரக்கணக்கான ஆண்டுகளா பூர்வீக அமெரிக்க பழங்குடியினர் வந்து வசிச்சுட்டு வந்தாங்களாம். பெட்ரோக்ளிப்ஸ் மற்றும் அருகில் இருக்கக்கூடிய பிற தொல்பொருள் தளங்கள் இந்த பகுதியில் மனித இருப்பின் நீண்ட வரலாற்றை வந்துட்டு கண்டுபிடிச்சிருக்காங்க. இது இயற்கை அழகு அண்ட் கலாச்சார வரலாறு நிறைந்த பகுதி அப்படின்னு அந்த இடத்துல கருதப்படுது. குறிப்பிட்ட வகை மணற்கற்கள், பாறை அடுக்குகளுடைய கோணங்கள், அலையை உருவாக்க தேவையான வானிலை செயல்முறைகள் இது எல்லாமே பார்த்தீங்கன்னா கலந்து இந்த இடத்த இன்னுமே அழகா கூட்டி காட்டுது அப்படின்னு சொல்றாங்க. நம்ப முடியாத அளவுக்கு ரொம்பவே அரிதான இடம்ங்க இது. இது ஒரு தனித்துவமான இயற்கை அதிசயம் அப்படின்னே நம்ம சொல்லலாம். தி வேவ் பல்வேறு பயண இதழ்கள், ஆவணப்படங்கள் மற்றும் சமூக ஊடகங்கள்ல இடம்பெற்ற, அதுக்கப்புறமா ரொம்பவே ஃபேமஸான, உலக அளவில் கவர்ந்த ஒரு இயற்கை அதிசயம். இன்னைக்கும் மலையேற விரும்புவர்கள், ஒரு இயற்கை காட்சியை ரொம்பவே அதிக அளவில் பார்க்கணும் அப்படின்னு விரும்புறவங்க இந்த இடத்த தான் சூஸ் பண்றாங்க. நில மேலாண்மை பணியகம், அதாவது BLM பார்த்தீங்கன்னா பார்வையாளர்களுடைய தாக்கம் குறைவாக இருப்பதை உறுதி செஞ்சுக்கிட்டே இருப்பாங்களாம். அப்பப்போ தினமும் 64 பேர் மட்டும் தானே வந்துட்டு போறாங்க அப்படிங்கிறத குறிச்சுட்டே இருப்பாங்களாம். எதிர்கால சந்ததியினருக்காக இந்த இடத்தை
இடத்தை இன்னுமே பாதுகாக்கும் வகையில் நிறைய பணிகளை மேற்கொண்டு செஞ்சுட்டு இருக்காங்க. கடுமையா வந்துட்டு அனுமதி வந்துட்டு மறுக்கப்படுறதுக்கு இதுதான் ரீசன் அப்படின்னும் அவங்க தெரிவிக்கிறாங்க. சுற்றுச்சூழலை நம்ம தானே பாதுகாக்கணும், அதற்கு நம்ம தானே பொறுப்பு அப்படிங்கிறது தான் அவர்களுடைய வேண்டுகோள். ஸோ ஓகே கைஸ், தி வேவ் அப்படிங்கிற இந்த இடத்துக்கு எத்தனை பேர் போகணும் அப்படின்னு ஆசைப்படுறீங்க அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க. மறக்காம நம்ம அறம் யாதரின் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க.